This video is sponsored by Buy Mode Shopping app. எதிர்மறை சிந்தனைகள் இந்த காலத்துல நிறைய பேரை அதிகமா பயமுறுத்துற ஒண்ணுனா அது நெகட்டிவ் தாட்ஸ் தான். அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு நீங்க முயற்சி செய்துட்டு இருக்கீங்கன்னா, யாராவது ஒருத்தர் ஒரு சின்ன டிப்ஸாவது கொடுத்துட மாட்டாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த கதை உங்களுக்கானது தான். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்பிள் பாக்ஸ். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி. ஒரு ஊர்ல ஞானி ஒருத்தர் இருந்தாரு. அவர் ரொம்ப சுவாரஸ்யமா அறிவுரைகள் வழங்குவாரு. அதனாலேயே அவரோட பேச்சை கேட்கறதுக்கு நிறைய பேர் தேடி தேடி வருவாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் ஒரு நபர் இந்த ஞானியை தேடி வந்தாரு. அந்த நபரோட மனசுல ஏகப்பட்ட வருத்தங்கள், குழப்பங்கள். அதனால ஞானியை பார்த்ததும் அதை எல்லாத்தையும் பகிர்ந்துக்கவும் செய்தாரு. உண்மையில அந்த நபருக்கு என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, அவரோட மனசுல அடிக்கடி எதிர்மறையான சிந்தனைகள் தோன்றிக்கிட்டே இருந்தது. அப்படி தோணுற எல்லாமே தனக்கு நடந்துருமோன்னு வேற அவருக்கு பயங்கர பயம். இப்போ இது எல்லாத்தையும் அந்த ஞானி கிட்ட சொல்லிட்டு, ஐயா, தீன்னு சொன்னா சுடுறது இல்ல, இனிப்புன்னு சொன்னா நாக்கு இனிக்கிறதும் இல்ல, ஆனா இந்த எதிர்மறை சிந்தனைகள் மட்டும் ஏன் கொஞ்சமா நமக்குள்ள வந்தா கூட ஒரு பெரிய குழப்பத்தையும் பயத்தையும் நமக்கு ஏற்படுத்துது, இதுல இருந்து எப்படிதான் வெளியே வர்றது அப்படின்னு கேட்டாரு. அந்த ஞானி சிரிச்சுக்கிட்டே இந்த நபரை அவரோட பின்னாடி திரும்பி பாக்குறதுக்கு சொன்னாரு. இந்த நபரும் பின்னாடி திரும்பி பார்த்தாரு. பின்னாடி ஒரு பெரிய சோளக்கொல்லை. அந்த சோளக்கொல்லையில ஒரு சோளக்காட்டு பொம்மையும் நின்னுது. அந்த பொம்மைய இந்த நபர்கிட்ட காட்டிட்டு ஞானி கேட்டாரு, அந்த பொம்மைக்கு உயிர் இருக்கா அப்படின்னு. இல்ல அப்படின்னு இந்த நபர் பதில் சொன்னாரு. ஞானி மறுபடியும் கேட்டாரு, அந்த பொம்மையால பேச முடியுமா, இங்க இருந்து அங்க நடக்க முடியுமா அப்படின்னு. அதுக்கும் இந்த நபர், கண்டிப்பா இல்ல சாமி, அந்த பொம்மையால பேசவும் முடியாது, இங்க இருந்து அங்க நடக்கவும் முடியாது அப்படின்னு பதில் சொன்னாரு. இப்போ அந்த ஞானி மறுபடியும் ஒரு கேள்வி கேட்டாரு. பேச முடியாத, உயிரும் இல்லாத, இங்கிருந்து அங்க நடக்க கூட முடியாத இந்த சோளக்காட்டு பொம்மையை பார்த்து பறவைகள் எல்லாம் ஏன் பயந்து போகுது அப்படின்னு. அந்த நபர் சுலபமா பதில் சொன்னாரு, அது எப்படிங்க ஐயா, அந்த பொம்மைக்கு உயிர் இல்லைங்கிறதோ அதால பேசவும் நடக்கவும் முடியாதுங்கிறதோ நம்மள மாதிரி 6 அறிவு உள்ள மனுஷங்களுக்கு தானே தெரியும். பாவம் அந்த 5 அறிவு ஜீவன் பறவைக்கு தெரியாது இல்லையா, அதனாலதான் அது பயப்படுது அப்படின்னு. இப்போ அந்த ஞானி அந்த நபருக்கு பதில் சொன்னாரு. நம்முடைய மனசையும் இப்படித்தான் நம்ம சரியாக பழக்கப்படுத்தாம வச்சிருந்தோம்னா, அந்த 5 அறிவு ஜீவன் எப்படி சோளக்காட்டு பொம்மையை பார்த்து பயந்துதோ, அத மாதிரி எதிர்மறை சிந்தனைகள்ங்கிறது வெறும் பிம்பம் தான் அப்படிங்கிறது தெரியாம பயந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் உன்னோட மனசை பழக்கப்படுத்தி பாரு. இந்த எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் வெறும் பிம்பம் தான். அந்த பிம்பத்துக்கு உயிரும் கிடையாது, உணர்வும் கிடையாது, அது என்னோட வாழ்க்கையில பலிக்க போறதும் கிடையாது. அதை விட மேலா என்கிட்ட நிறைய நல்ல சிந்தனை இருக்கு. அந்த நல்ல சிந்தனை தான் எனக்கு நடக்க போகுது. எனக்கு மேலும் மேலும் நிறைய நல்லது தான் நடக்க போகுது அப்படிங்கறத உன் மனசுகிட்ட சொல்லி பாரு. அடுத்த முறை எதிர்மறை எண்ணங்கள் வரும்போது உன் மனசு குழம்பவும் செய்யாது, பயப்படவும் செய்யாது அப்படின்னு. ஆமாங்க, எங்க திரும்பினாலும் எதிர்மறையான ஒரு செய்தி கேட்கிற இந்த காலகட்டத்துல எப்படிங்க எதிர்மறை எண்ணங்கள்ங்கிறது தோன்றாம இருக்கும்? அப்படி தோணும் போது தானாவே நம்ம மனசுல பயமோ குழப்பமோ வரதானங்க செய்யும். இதுதானே இயற்கை. இந்த இயற்கைய அல்லது இப்படி வர்ற எண்ணங்களை நம்மளால மாற்ற முடியாது. ஆனா அந்த எண்ணம் வந்தா கூட நம்ம மனசை அதை பத்தியே சிந்திக்காம நல்ல விஷயங்களை பத்தி சிந்திக்கிற அளவுக்கு நம்மளால நம்ம மனசை மாற்ற முடியும். இந்த பயிற்சியை இந்த கதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு கதையோட மறுபடியும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி. நன்றி, வணக்கம்.